வோடஃபோன் இந்தியா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற ஏஜிஆர் வந்து வேவ் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஆமா, ஏஜிஆர் என்ன? ஏஜிஆர் என்ன? அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு டெலிகாம் பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டி லைசன்ஸ் வாங்கணும். அந்த கட்டுற டாக்ஸுக்கு பேர் தான் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜிஆர். இந்த ஏஜிஆர் மொத்தம் 18,000 கோடி ரூபா வந்துட்டு வோடஃபோன் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். இதை வேவ் பண்ண சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து வோடஃபோன் ஐடியா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்படி வேவ் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷம் 2026க்குள்ள அவங்களோட டெலிகாம் பிசினஸ் வந்து ஃபோர்சிபிளா ஷட் டவுன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கான்சிக்வன்ஸ் என்ன? வோடஃபோன் ஐடியா மொத்தம் 1100 ஆபீசர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த 1100 ஆபீசர்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 15,000 எம்ப்ளாயிஸ் வந்து வேலையை வந்து லூஸ் பண்ணுவாங்க. மோர் தென் 5 lakh டவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஜியோ அண்ட் ஏர்டெலோட டாமினேஷன் வந்து மார்க்கெட்ல அதிகமா இருக்கும். இதனால யூசர்ஸ் வந்து அதிகமான ரேட்ல ரீசார்ஜ் பண்ண சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் வந்துட்டு third largest telecom service provider வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. For more videos like this, subscribe.